வேலா, என்னாச்சு? ஏன் உனக்கு கார்த்தி மேல இவ்ளோ கோவம்? முதல்ல இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு அவன் என்ன அப்படி பண்ணான்? என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன். என்னது? இன்னும் என்ன நடக்கணும்னு நினைக்கிற? ஒரு பொண்ணு தேடி அவனை பார்க்க வந்தா இப்படியே ரோட்ல விட்டுட்டு போவான்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடு ரோட்ல அட விட்டுட்டு போயிருக்கான். அந்த பக்கமா வந்த போலீஸ் இவள தப்பான பொண்ணுன்னு கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க தெரியுமா? நான் மட்டும் போகலனா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஓஹோ, இதான் விஷயமா? வெந்தான் போய் காப்பாத்திருக்கான் போல இருக்கே. இங்க பாரு, முதல்ல உன் தங்கச்சி எதுக்காக என்ன தேடி வந்தான்னு தெரியுமா? டேய், அவ ஃபைனல் செமஸ்டர்ல பாஸ் பண்ணிருக்கா. அது உன்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கா. இது என்ன பெரிய குத்தமாடா? ஆமா, குத்தம்தான். ஏண்டி உன்னை பெத்து வளர்த்த எங்கிட்ட சொல்லணும்னு ஒரு தோணல? உன்னை தூக்கி எறிஞ்சிருந்தா தேடி போய் சொல்ல போனியாக்கும் உன்னைய அறிவு இருக்காது, கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? ஏன் இப்படி பண்ண? அடடடடடா, என்ன டிராமா என்ன டிராமா! மக போற மாதிரி போவாலாம், ஆத்தாக்காரி ஏண்டி போனேன்னு அடிக்கிற மாதிரி அடிப்பாலாம். இங்க பாருங்கம்மா, வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன், தேவையெல்லாம் பேசாதீங்க. யாருப்பா தேவையில்லாம பேசுறது? நாங்க தேவையில்லாம பேசுறோமா? அன்னைக்கு எங்க பையன் சார்ஜர் எடுக்க போனப்ப உங்க அப்பா தேவையோட தான் பேசினாரா? நல்லா பேசுறீங்களே. அதானே? ஏய், உன் தங்கச்சி எந்த மூஞ்சி வச்சுட்டு என் பையனை பார்க்க வந்தா? என்ன எல்லாரும் சேர்ந்து என் பையனை வளைச்சு போடலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நீயா பேசுற? உங்க பையனை வளர்த்து பண்ண சொல்லி எல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. அந்த மாதிரி கேவலமான புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. உங்க புத்தி தான் எங்களுக்கு தெரியுமே. குடும்பமே பேசி வச்சு அமைச்சர் பொண்ண கல்யாணம் பண்ணீங்க. இப்ப எங்க குடும்பம் ஏமாத்துறோம் உங்களுக்கு. யாருங்க பேசி வச்சுக்கிட்டு பண்ணது? ஏதாவது பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. யோ, என்னையா என்ன பண்ணுவேன்?